குமாரு, நம்ம லெவலுக்கு இந்த வீடு. அம்மா என்னவா இங்க வந்ததுக்கு அப்புறமும்? டேய், உனக்கு பிடிச்சா சரிதான்டா, ஆனா என் மனசுல விட்டு நான் சொல்லக்கூடாதா? நீ என்ன வேணா சொல்லு, பரமு தான் என் பொண்டாட்டி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும். அதெல்லாம் சரிதான். நான் வரும்போது சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ ஆரம்பிச்சு போயிட்டே இரு, நான் முடிச்சு வைக்கிறேன். சரி வா. டேய் இங்கே இருங்கடா. சரிங்கண்ணே. வீட்ல யாரு? சம்மந்தி அம்மா. பரமு, என்னடா ஒரு மூதேவியும் காணா? பரமு, பரமு. என்னடா குமார் இந்த ஓட்ட ஓடுற? அம்மா, புருஷனை கண்டதும் பொண்ணுக்கு வெக்க இருக்காதாம்மா? அது பொண்ணுக்கு இருக்குண்டா, இவ எதுக்கு ஓடுற? அம்மா சும்மாருமா. ஏண்டா வெக்கமா இவளுக்கா? அதிசயமால இருக்குது. அதிசயமா? என்னமா சொல்ற? ஆமாண்டா, வெக்கன்னா எப்படி வரும்? அவளே 2 வயலோட சுத்தி இருக்கா, இதுல அவங்க அப்பே மாப்பிள்ள வச்சிருக்கா, அதுக்கு ஓனு தலையாட்டி இருக்கா. இதுல ஓங்கிட்ட மட்டும் வெக்கம் வருதாக்கு வெக்கம். எல்லா வெக்கமும் அத்து போயிருக்கும்டா. அம்மா எங்க வந்து என்ன பேசுற? பேசாம இருடா. ஏண்டா வரேன் வரவனா அந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னா நான் என் மனசுல என்னடா நினைக்கிறது? புரியாம பேசாதம்மா. அவன் கேட்கதான் செய்வாங்க. எவன் கேட்டானோ அவனை போய் பேசு. இல்ல அவன் வீடு ஏறி போய் 4 மிதி மிதி. அதுக்காக பரம போய் பேசிட்டு இருக்க நீ? என்னடி மருமகளே, வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏண்டி பதில் சொல்ல மாட்டேன்ற? அம்மா சும்மா இருமா. நான் வந்திருக்கேன்ல, அதான் பரம உள்ளே இருக்கு. அதுக்கு கூச்சம் இருக்காதா? கூச்சமா? அவ கூச்சத்தை நீ தாண்டா வச்சுக்கணும். என்னடி கேட்டுட்டே இருக்க, பேசவே மாட்டேன். இருடா. அம்மா நில்லுமா. என்னம்மா நீ? அம்மா இருமா, பயந்துற போகுது. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஓ, நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க. அதனால என்ன வெளியே போங்கறியா? இல்ல. என்ன பரம இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிச்சா திங்க போறேன்? ஹேய், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் ரொம்ப கூச்சப்படுவேன் தெரியுமா? சரி அதெல்லாம் விடு. அம்மா சொன்னதை கேட்டியா? இங்க பாரு, உன் மனசுல கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ தான் என் பொண்டாட்டி. நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பாத்துக்க, உன் மேல வந்ததுல இருந்து நேத்து வரைக்கும் எங்க அம்மா, அதான் உன் அத்தை, உன் மேல பிரியமா தான் இருந்தாங்க. ஆனா பாரு, நேத்து யாரோ ஒருத்தவன் பெரிய பெண்ணு வந்து கண்டதையும் பேசி அத்தை மனசை குழப்பிட்டாங்க. அதனால உன் மேல கோவத்துல இருக்கு. இருக்காதா பின்ன? உன்னை எனக்குன்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பழைய கதைலாம் பேசினா எப்படி இருக்கும்? எனக்கே கோவம் வந்துச்சு. அப்போ உன் முகத்தை நினைச்சேன், கோவம் தானா பறந்து போச்சு. பரமு, நீ எனக்குன்னு எழுதி வச்சவ, எவனும் வந்து மாத்தி எழுதிட முடியாது. இங்க பாரு, நீ எனக்கு ரொம்ப ராசியானவ. ஆமா பரமு, உன் ராசி எனக்கு அப்படி பொருந்தும். இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. அதுக்கு தானே எனக்கு இந்த இடையில அமைஞ்ச கல்யாணம் கூட நிலைக்காம போயிருச்சு. ஆமா பரமு, இப்ப சொல்றேன், நீ தாண்டி என் பொண்டாட்டி. கலங்காதிரி, உனக்கு ராசா நான் இருக்கேன். இங்க பாரு, நம்ம கல்யாணம் நடக்காது, இந்த சம்பந்தம் வேணாம் சொன்னவங்களுக்குலாம் ஒரு தண்டனை வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? நம்ம கல்யாணம் ஆன 10 மாசத்துல உன் கையில ஒரு புள்ளைய கொடுத்து அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் நடக்காதுன்னு சொல்ற வாயிலெல்லாம் நம்ம புள்ளைய விட்டு ஒண்ணு கடிக்க சொல்ல போறேன். சிரிப்பு வரலையா? ஓ,
நீ இன்னும் வெக்கத்துல இருக்கல்ல? சரி, என்ன ஐத்தா சொன்னது சரிதானே? பரமு சொல்லுடி, ஐத்தா சொன்னது சரிதானே? சொல்றேன். அப்புறம் என்ன, நீயே ஒத்துக்கிட்ட. இனி ஏன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வரேன். பாத்துட்டேன். உன் முகத்தை பாக்கணுன்றதுக்காக தான் நான் போன வாரம் நடிச்சேன். உன் முகத்தை நான் பாத்துட்டேன். ஆமா, உன் முழு பேர் என்ன? பரமேஸ்வரியா? அதான் எல்லாம் சுருக்கமா பரமு பரமுன்னு கூப்பிடுறாங்களா? அது ரொம்ப பழசா இருக்கே. நான் உனக்கு ஒரு செல்ல பேர் வைக்க போறேன். பம்ப்ஸ். நல்லா இருக்குல்ல? இனிமேல் நான் உன்னை இப்படித்தான் கூப்பிடுவேன். வரம் பம்ப்ஸ். என்னம்மா, போலாமா? என்னடா இது ஒரு பொழப்புன்னு பெத்தாத்தால பெஞ்சில காக்க வச்சிருக்க. தாலிய கட்டி கூட்டிட்டு வா, அவள ஆஞ்சு விடுறேன். ஆஞ்சு வாமா. என்னடா ஆத்தாளி அப்படியும் பாக்கணும்னா இப்ப போலான்ற? அம்மா, நாங்க 2 பேரும் பெத்துக்கு போற புள்ள வரையும் பேசியாச்சு. இனிமே பேர் வைக்கிறதா பாக்கி. அவளும் சரின்ட்டா. நாம எல்லாம் பேசிக்கலாம். வா போலாம். என்ன கருமமோ. ஏய், வண்டி நிப்பாட்றேன். என்னடா குமாரு, எதுக்கு இங்க நிக்கிற? அதானே கடவுள வாவான்னு தவறுந்து கும்பிட்டு கூட்டாலும் வராது. சனி என்ன நினைச்சா போதும், அடுத்த நிமிஷம் வந்து நின்னு ஆடும்ல. அதத்தானே பார்க்க நினைச்ச. மாமா, மாப்பிள்ள, சம்மந்தியம்மா, உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் இப்ப. வீட்டுக்கா? என்னமா மாமா வெளியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு? மாமா, அத்தை வாங்க கார்ல உட்காந்து பேசலாம். அட எதுக்கு மாப்பிள்ள, பக்கத்துல நடந்தே போயிருவேன். இல்ல மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? எங்க போவோம், கல்யாண வேலைகள்லாம் இருக்குல்ல, அது விஷயமா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க மாமா, வினையில்லாம பேசுறீங்க. ஆனா மாமா, நீங்க பண்ற காரியங்கள் எல்லாம் சும்மா ஜிஜிலிக்கா வேலையா இருக்கு. அது என்ன மாப்பிள்ளை, ஜிஜிலிக்கா? அதான் மாமா, நேர்ல ஒன்று பேசிட்டு முதுகு முன்னாடி ஒன்று பேசுறது. மாப்பிள்ள, உங்க மாப்பிள்ள தான் சொல்றான். நீங்க மாமா கிட்ட பேசும்போது கொஞ்சம் அமைதியா பேசுமா. ஏன் மாமா போய் சொன்னீங்க? பொய்யா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, பரமுக்கு ஒரு இடத்துல பேசி தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணி அதுவும் கல்யாண நாள் வரையும் குறிச்சிருக்கீங்க. அது ஏன் மாமா என்கிட்ட சொல்லல? ஏன் மாமா, நான் தான் போய் சொல்றேனோ? இல்ல மாப்பிள்ள, அது நீங்க ஒரு நியாயமான ஆளா இருந்தா இந்த விஷயத்தை முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும். நானும் பெரிய மனுஷன் தன்மையா இந்த விஷயத்தை கண்டுக்காம விட்டுருப்பேன். என்ன பாக்குறீங்க, நான் பெரிய மனுஷன் தான். அதனாலதான் எனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி செத்து போன விஷயம் வரையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க உங்க பொண்ணுக்கு நிச்சயான விஷயம் என்கிட்ட சொன்னீங்களா? யாரோ ஒருத்தன் என் வீட்டு படியேறி வந்து இந்த விஷயத்தை பூரா சொல்றான். என்னங்க உங்க வீட்டு படி ஏரியா? யாரு அவரு? உங்க உடம்பு இருப்பான், பேரு சொக்கலிங்கம். பாத்தீங்களா? அவர் பொண்டாட்டி எங்க அம்மாக்கு தூரத்து சொந்தமா. புருஷன் பொண்டாட்டிமா சேர்ந்து பரமுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு நேரிட்டு சொல்றாங்க. பாத்தியா தேவனே, இந்த விஷயத்தை எங்களுக்கு ஏன் சொல்லலாம்? அத முதல்ல சொல்லுங்க. சம்பந்தி, அந்த சம்பந்தத்தை வேணும்னு எப்போ நிப்பாட்டிட்ட சம்பந்தி. எனக்கு சொல்லணும்னு தோணல. மத்தபடி எந்த தப்பான எண்ணமும் கிடையாது சம்பந்தி. இருக்கு இந்த பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா ஒரு 4 பேர் கேட்க வரத்தானே செய்வாங்க. அத நாங்க தப்பா நினைக்கல. ஒரு பொண்ணு இருந்தா 4 பேர் இல்ல 40 பேர் வருவாங்க. 40 பேருக்கு தட்டு மாத்தீங்களா?
இல்லைங்க சம்பந்தி, தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க நாங்க தட்டு மாத்தணும், அது உண்மைதான். ஆனா பிரச்சனை ஆகி அது வேண்டாங்கிற முடிவுக்கு நாங்க எப்பவும் வந்துட்டுமே சம்பந்தி. நீங்க வேணா முடிவு பண்ணிட்டீங்க, அவங்க வேணா முடிவு பண்ணாங்களா? அவங்க பரமூத்தா கட்டணும்னு நினைக்கிறாங்களாமே. உங்க அண்ணன் தான் சொன்னாரு. இங்க பாருங்க, நாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டோம், அதனால ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே வேற ஒரு இடமா இருந்தா இந்த சம்பந்தம் வேண்டாம், இந்த பொண்ணே வேண்டான்னு போயிட்டே இருந்திருப்பாங்க. மாப்பிள்ள வாஸ்தவமான பேச்சு மாப்பிள்ள. பாத்தியாமா, மாமா தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஏன் மாமா, அவங்க கிட்ட என் பொண்ணுக்கு உங்க மாப்பிள்ள வேணாம்னு சொன்னீங்க? ஆமா மாப்பிள்ள. அத எப்படி சொன்னீங்க? அவங்க எதிரியே நான் நேரடியாவே சொல்லிட்டேனே. உங்க பையனுக்கு என் பொண்ணு கட்டி கொடுக்க இஷ்டம் இல்ல, உங்க பையனுக்கு நீங்க வேற பொண்ணு பாத்துக்கங்க, எங்க பொண்ணுக்கு நாங்க வேற மாப்பிள்ளைய பாத்துக்கிறோம், நாங்க நேரடியாவே சொல்லிட்டோம் மாப்பிள்ள. சரி, ஆரம்பத்துல அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி பொண்ணு கேட்டாங்க? அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, முறையாதான் பொண்ணு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தட்ட மாத்திட்டீங்களா? ஆமா மாமா, நீங்க பண்ணது கொஞ்சம் நியாயமே இல்ல மாமா. அவங்க எவ்வளவு செலவு பண்ணி பூ, பழம், தேங்காய், புடவைன்னு உங்ககிட்ட கொடுத்து தட்ட மாத்திருப்பாங்க. நீங்க சும்மா வேணாம்னு சொன்னா இதான் நல்லாவா இருக்கு? அவங்க கொடுத்த தட்ட அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டாம், அதான் நியாயம் கூட. வண்டியில இருங்க மாப்பிள்ள. மாமா, நமக்கு பிரச்சனை வந்தா 4 லட்சத்தெல்லாம் பார்த்து முடிக்க தெரியாது, அதான் அப்பப்ப முடிச்சு வைக்கணும். அவங்க சீரோட தானே உறவு வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதே சீரை கொடுத்து உறவே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துருவோம். வண்டியில இருங்க. என்னதான் இருந்தாலும் மூத்த சம்பந்தி. மரியாதை வண்டியில இருங்க. நிச்சயம் வேணா சீட்டை மாத்திட்டீங்க. என் மயன் கோவத்துல இருக்கியா? இதுல வெயில் வேற மண்டைய பழக்குது. என் மயன் எரிச்சலா இருப்பாரு. இதுல நீங்க ஒருத்தர். வாங்க வண்டியில இருங்க. டேய், சொல்றேன்ல, கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூட், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏறிட்டாங்களா? சரி, போடா. வண்டி எடு. ஸ்கூல் ஸ்டாண்டர்ட், ஸ்கூல் அட்டென்ஷன், ஸ்கூல் டிஸ்பர்ஸ். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்க சார். அப்பா பேராவூர்ல இருந்து காரைக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. மகா டீச்சர் அதுக்கு தான் அவங்க ஹெச்எம் அனுப்புனாரு. நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல வர வேண்டிய டீச்சர் வரல, நீங்க அந்த கிளாஸை பார்க்க முடியுமான்னு கேட்க சொன்னாரு. ஓ தாராளமா. ஓகே டீச்சர். அது வரேன் சார். சரிம்மா. அந்த கிளாஸ் தான். ஓகே. நான் தான் உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது மிஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். நான் உங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்க வந்த மிஸ் இல்ல, எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்த மிஸ். உங்க எல்லாருக்கும் டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா? ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அறிமுகப்படுத்திக்கணும், சரியா? எல்லாரும் வரிசையா அவங்க உங்க பேர் சொல்லுங்க. தம்பி, உன் பேர் சொல்லு. வி வெங்கடேஷ். என் பேர் கண்ணன். சேதுபதி. மணியரசு. நித்யஸ்ரீ. என் பேர் சரண்யா. முத்துச்செல்வி. ஐஸ்வர்யா. என் பேர் நிதின். ஜி சோமசுந்தரம். தம்பி, உன் பேர் என்னப்பா? தம்பி, உன்னதான் கேக்குறேன், திரும்பி பார்த்து உன் பேர் என்னன்னு சொல்லு. டேய் மிஸ் உன் பேரை கேக்குறாங்கடா, சொல்றா. தம்பி, உன்னதான் கேக்குறேன், உன் பேர் என்ன? ஏய், கிளாஸ் இருக்கும்போது அப்படின்னு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க. சரி, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இப்ப கேக்குறீங்க? நான் உங்க புது டீச்சர் இல்லையா, உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாரும் அவங்க உங்க பேர் சொன்னாங்க, நீங்க உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேரை என்ன சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம். மிஸ் கேக்குறேன்ல, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் சொன்னாதான் உங்க பேர் சொல்லுவீங்களா? முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. ஓ, சாரோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு. என் பேர் தானே, என் பேரு மகாலட்சுமி. ஏய், உங்களை எனக்கு பிடிக்கல. தம்பி நில்லு. உங்களை மட்டும் இல்ல மிஸ்,
ஏற்கனவே இந்த ஸ்கூல்ல 2-3 பேரை கடிச்சு வச்சிருக்கான். இவனை எப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல இருக்கிற மொத்த பேரையும் கடிச்சு வச்சிருவான். கடிப்பேடா சொல்றேன். ஐயோ சார், அதுக்காக ஏன் சார் சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? மிஸ், சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், தப்பு பண்ணா எல்லாரையும் கண்டிப்பா அடிப்பேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். போடுறா, முட்டி போடுறா, போடுறாங்கடா, போடு. பிச்சு போடுவேன் பிச்சு. மிஸ், நான் இந்த ஸ்கூல்ல உடல் கல்வி ஆசிரியரா இருக்கேன். நீங்க என்ன ராம்ஸ்னு கூப்பிடலாம். என் பேரு ராமச்சந்திரன். உங்க பேரு மகாலட்சுமி தானே? இந்த ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சரா தானே ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க பேரை சுருக்கி புதுமையா மகான்னு கூப்பிட போறேன். உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன். இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மிஸ்ஸும் என்ன சுத்தியே தான் இருப்பாங்க. ஏன்னா நான் எல்லா மிஸ்ஸுக்கிட்டையும் ரொம்ப ஜாலியா தான் இருப்பேன். நான் இந்த ஸ்கூல்ல ஒரு நாள் லீவ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மிஸ்ஸும் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இவன் எதுக்காக உங்களை கடிச்சா? பேர் என்னன்னு கேட்டேன், அதுக்குதான். பேர் என்னன்னு கேட்டதுக்கா? ஏய், பேர் என்னன்னு கேட்டதுக்கா? மிஸ் சொல்றதுனால உன்னை இதோட விட்டுட்டு போறேன். மிஸ், நான் போயிட்டு 2 நிமிஷத்துல வர்றேன். பேர் சொல்லலன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வர்றேன் மிஸ். டேய், அவர் அடிச்சதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. தயவு பண்ணி உன் பேர் என்னன்னு சொல்லுடா. பாண்டி.